கேட்டுட்டு மட்டும் நம்ம போகாதபடிக்கு நம்ம அதன்படி நடக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். சரி, நம்ம இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சிஸ்டம், சில ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கிறது. சைக்கிள் நம்ம வச்சுருந்தோம்னா சைக்கிளுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குதுங்களா ஐயா? அது பெடல் பண்ணணும், பிரேக் இருக்குது, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறது. ஆனால் மோட்டர் சைக்கிளுக்கு அதே சிஸ்டம் இருக்காங்களா? இல்லைங்களா? அது வேறு மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் காருக்கு போய்ட்டா அப்படி இருக்குங்க, அதனுடைய சிஸ்டம் வேறையாக இருக்குது. அப்போது நான் என்ன அப்கிரேட் ஆகிட்டேன்னா நாம் என்ன பண்ண முடியாது திரும்பி அந்த இடத்துக்கு. ஆமாம், நான் காரு ஓட்டுக்கிறதா இருந்தால் இல்லை நான் சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுங்க? வண்டியும் ஓடாது, நீங்களும் ஓட மாட்டீங்க, உக்காந்துருக்க வேண்டியதான். அதே போல் நாம் எந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறோமோ அதிலே நாம் சரியாக இருப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இது எந்த சிஸ்டத்தில் நம்ம இருக்கோம் புரியுதுங்களா? ஏதோ ஒரு ஒன்றுக்குள்ளே இருக்கணும் இல்லையா? அந்த ஏதோ ஒன்று என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்து அதிலே சரியாக நாம் நிலைத்திருப்போமானால் அதை நமக்கு ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் மகிமையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15 - 16 வசனங்கள் வரை. உங்களை மூலம் வாசிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. அப்ப உங்களை அழைத்தவர் யாருங்க? பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகவே உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவரோடு கூட இருக்கிற, அவருடைய சாயலாய் இருக்கிற, அவர் வழியிலே நடக்கிற நாமும் எப்படியா இருக்க வேண்டுங்க? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த சிஸ்டத்துக்குள்ள தான் நம்ம வந்துட்டோம். ஆமே. இதில் யாருக்காவது மாற்றங்கள் இருக்குங்களா? யாருக்கும் மாற்றம் இல்லை. இந்த பரிசுத்த சிஸ்டத்துக்குள்ள தான் வந்துட்டோம். இதை தாண்டி நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க? நம்மளால மாற முடியாது. மாற முடியும், ஆனால் மாறக்கூடாது. அதுதான் முக்கியம். மாற முடியும், ஆனால் மாறக்கூடாது. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் இல்லை எங்கள் நல்ல பிதாவே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தத்திற்கு அழைத்து எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களை பாவங்கள் என்று மன்னித்து அபிஷேகித்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, இதில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மாறாத காரியம் எங்களுக்குள்ளே வருவதாக. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ இந்த வாசித்த பகுதியில் பார்த்தோம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எப்படியா இருங்க? ஆமாம், நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு கான்செப்ட் என்ன? இது அடிப்படையான ஒரு காரணங்கள். நாம் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கான அடிப்படை காரணங்கள் இருக்கணுமா இல்லையாங்க? வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 20 - 21 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அதனவென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே. அப்போ பாருங்க, நாம் அடிமைத்தனத்திலே இருந்ததான ஒரு வாழ்க்கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி சுயாதீனமான ஒரு காரியத்திற்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்துறனாலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. அப்போ நாம எப்படி இருக்கிறோம்னா சுய இஷ்டம் அல்ல, எதனால இருக்காங்க? கீழ்ப்படியும் பண்ணியிருக்கிறார். ஆண்டவருக்கு பதிலாக கீழ்ப்படிய பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வேதம் சொல்கிறது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆமென். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்படின்னா நான் என்னுடையவன் அல்ல. நான் யாருக்கு அடிமையாக இருக்கிறேன்? தேவனுக்கு அடிமையாக இருக்கிறேன். என்னுடைய சுய இஷ்டமான காரியத்தை என்னால் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் என்னை ஆண்டவர் வாங்கி இருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தினாலே கிரயத்தை கொடுத்து என்னை வாங்கி இருக்கிறபடினாலே
நான் அவர் இஷ்டப்படி தான் நான் வாழ முடியுமே தவிர என் சுய இஷ்ட பிரகாரமாய் நான் வாழ முடியாது. நான் சுயாதீனேன், தேவனுக்கென்றாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இதுதான் பரிசுத்தம். ஆமே. என் இஷ்டத்துக்கு நான் உலகத்தில் வாழலன்னு சொன்னா நீ ஆண்டவருக்குள்ள இல்லை, அந்த பரிசுத்தத்துக்குள்ள இல்லை, அந்த விசுவாசத்திற்குள்ள இல்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கென்று கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கென்று நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நான் சுயாதீனனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்று சொன்னால் நான் அடிமையாகி இருந்து வேறொரு சிஸ்டத்தில் இருந்து இப்போ பரிசுத்தம் என்கிற ஒரு சிஸ்டத்திற்குள்ளாக நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொன்றை வாசிக்கலாம். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 30 31 வசனங்கள் வரை. கலாத்தியர் 4:30 31. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவரின் மகன் சுயாதீனனுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆபிரகாமுடைய மகன் இஸ்மவேலாய் இருந்தாலும் அவன் ஈசாக்கோடு கூட சுதந்திரவாளியாய் இல்லை. ஏனென்று சொன்னால் அவன் அடிமையினுடைய பிள்ளையாய் இருந்தால். ஆமென். ஆகவே அவன் அடிமையினுடைய பிள்ளையாய் இருந்தபடினாலே அவனாலே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள முடியலை. கடைசியில் வேதத்தில் பார்க்குறோம், அவர்களுக்கு பரிசு பொருளை கொடுத்து அனுப்பிச்சாச்சின்னு சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ சுவிகாரம் யாருக்கு, சுதந்திரம் யாருக்கு என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவருக்கு மாத்திரமே, அடிமையானவனுக்கு அல்ல. சுதந்திரவாளி யார் என்று சொன்னால் தேவன் நிச்சயத்தை தானே அந்த ஈசாக்குக்கு மட்டுமே சுதந்திரவாளி என்ற பெயர் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அடுத்து இஸ்மவேலர் இல்லை, ஈசாக்கு தான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று தள்ளுகிறது. அப்ப என்ன சொல்றான்? அடிமையா இருந்தானா விற்று. நான் ஏற்கனவே ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தேன், ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ள இருந்தேன், பழைய பழக்க வழக்கத்தில் இருந்தேன், சடங்காச்சாரங்களில் இருந்தேன். அந்த அடிமைத்தனம் என்னை ஆட்கொண்டு இருந்தது, என்னை வேதனைக்குள்ளாக்கியது, என்னை மூடத்தனமான செய்தது, என்னை மடத்தனமான காரியங்களை செய்ய செய்தது. ஆனால் இப்பொழுதோ நான் தேவனுக்குள்ளே சுதந்திரவாளியாகி ஞானம் உள்ளவனாக நான் மாறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நித்திய ராஜ்யத்திற்கு என்ன வழியை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நான் சுதந்திரவாளி. அந்த அடிமையானவனை நீ புறம்பே தள்ளு என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். இப்படி இருக்கிற சகோதரரே, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, அப்படியே வாழணும். ஆமே. நான் சுயாதீன பிள்ளைன்னு சொல்லிட்டு அடிமையா இருக்க கூடாது. ஆமே. சத்தத்தை காணுங்களே. ஆமே. நான் அடிமைத்தனம் இல்லை, ஏன்னா பழசெல்லாம் மாறி போச்சு. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அது ஒளிஞ்சிட்டா பரவாயில்ல. ஆனால் இன்னமும் நமக்குள்ள என்ன இருக்குதுங்க? ஆமாம், எல்லாம் நுழைஞ்சிருச்சு, நான் வாழ் மட்டும் நுழைய மாட்டேங்குது. அப்படி இல்லை, எல்லாத்தையும் மாற்றிடுங்க. அதுதான் பரிசுத்தம். அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு கார் ஓட்டுறாள் போய் சைக்கிளை பார்த்துட்டு அது மாதிரி எதுவும் பெடலை காணமேன்னு தேடிட்டு இருந்தோம்னா அங்கே பெடல்லாம் இருக்காது. உங்கள் சிஸ்டமே மாறி போச்சு. ஆமே. நீங்கள் விரைவாக போகக்கூடியவர்களாக உங்களை மாற்றிட்டார் ஆண்டவர். நீங்கள் போய் பழையபடி அந்த சைக்கிள்லாம் தேடிட்டு இருக்காதீங்க. வாசிக்கலாம். அதே பகுதியில் 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்துவுக்கு நமக்கு உண்டாயிருக்கிற சுயாதீன நிலைமையிலேயே நிலைத்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. அதை விட்டு தாண்டாதீங்கப்பா. ஆமே. அதை விட்டு தாண்டாதீங்க. நான் பரிசுத்தம்னா அதிலே நான் நிற்பேன். அது என்ன? அது எனக்கு வேண்டாம், அது அசிங்கம். நாய் தன் கக்கினதை திரும்ப திங்கும். ஆமே. நாமெல்லாம் நாய் இல்லை, இல்லைங்களா? நாம் நாய் இல்லை, அது கக்குனதை அது திரும்ப திங்குங்க. நம்ம வாந்தி எடுத்துகிட்டு அப்படி செய்வோமா? அருவருப்பு இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போன நாட்களில் இருந்த அந்த அடிமைத்தனையான காரியங்களை திரும்ப ஒரு வாட்டி நினைக்கிறது அருவருப்பு இல்லைங்களா? அது அவமானம் இல்லையா? அது வேதனைக்குள்ளே இல்லையா? அது அருவருப்பான காரியம் இல்லையா? நாம் அதை திரும்பி பார்க்குறதே தப்பு. ஆமே. கரெக்டா? சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். அப்போ நம்ம எந்த சிஸ்டத்தில் இருக்கிறோம்னா பரிசுத்தமான ஒரு அழைப்பில் நாம் இருக்கிறோம். ஆமே. அந்த பரிசுத்த அழைப்பை உலகத்தில் எல்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தேவ சபையில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக நம்ம உட்காந்துருக்கோம்னா நம்ம ஆண்டவருடைய பரிசுத்த சிஸ்டத்துக்குள்ளாக நம்மளை என்ன செஞ்சிட்டாருங்க? அந்த ஒழுங்குக்குள்ளாக நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்து
சேர்த்திருக்கிறார். அதனால தான் வேதம் அழகா சொல்கிறது. லூக்கா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 62வது வசனம், நீ எங்க கையை வச்சிருக்கிறங்கிறத நல்லா கவனமா பாருங்க. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அன்குவாலிஃபைட், தகுதியே கிடையாது. கலப்பையில் கையை வச்சு பரிசுத்தத்துக்குள்ள நீ வந்துட்டு திரும்பி பார்த்து பழைய வாழ்க்கைக்குள்ள போனீங்கன்னா நீ அன்குவாலிஃபைட். அப்படித்தானே போட்டு, நான் சொல்லலை, பைபிள் என்ன போட்டு, திரும்ப ஒரு வாட்டி வாசிங்களா அந்த வசனத்தை. அதற்கு இயேசு கலப்பையின் மேல கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியே கிடையாது, அன்குவாலிஃபைட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். திரும்பி பார்த்தா போச்சு. ஆமே, அது ஏங்க அப்படி நடக்குது? ஏன் அப்படி திரும்பி பார்க்குற ஒரு அனுபவம் வருது? ஆமே, ஏதாவது தெரியுமா? வாசிக்கலாமா? ரோமர் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 16, 17. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இல்லைங்களா? நம்ம வெளியில வந்துட்டோம், நல்லா தான் இருக்கிறோம் இல்லைங்களா, நல்ல தகுதி உள்ளவனாக தான் மாறிட்டோம். ஆனாலும் நமக்குள்ள சில வேலைகள் என்ன பண்ணுறோம், பின்னிட்டு பார்க்கிற அனுபவங்கள் வருவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற பாவம். அதனால தான் அந்த ரோமர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் செய்ய நினைப்பதை செய்யாதபடிக்கு எனக்குள்ளே ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது. அப்போ இந்த பாவ பிரமாணம் நமக்குள்ளே இருக்கிறபடினால தான் பின்னிட்டு பார்க்கிற ஒரு நிலை நமக்குள்ளாக என்ன செய்யுதுங்க, வர ஆரம்பிக்கிறது. நாம் நினைக்கிறோம் அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஊரோடு ஒத்து போகிறோங்கிறீங்க பார்த்தீங்களா, அதான் பின்னாடி போகிற காரியம். ஆமே, அதுதான் ஆண்டவர் சொல்கிற காரியம். நான் பார்க்கலையே, உன்கிட்ட பாவம் இருக்குது, அதனால தான் நீ திரும்பி பின்னாடி என்ன பண்ணுற, ஊரோட ஒத்து போகணுங்கிற எண்ணம் எப்போ நமக்கு வருதோ அப்போ நமக்குள்ளே பாவம் இருக்குன்னு அர்த்தம். அது ஏதோ செத்த ஈக்கள் பரிமளக்கார தைலத்தை கெட்டு நாரி இப்போ அற்பமானது என்று சொல்லி எதையும் விட்டு விடாதீர்கள். ஒரு சின்ன ஓட்ட கப்பலை என்ன பண்ணிடுங்க, கவுத்துரும். நம்முடைய விசுவாசத்தை கப்பலை என்ன பண்ணக்கூடாது, கவிழ்க்கிற ஓட்டையில் என்ன பண்ணணும் நம்ம. அதனால தான் உன்னத பாட்டில் ஒரு அழகான வசனம் சொல்கிறது, உங்கள் தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது, அதில் அழிக்கிற குளிநெறிகளை பொடியுங்கள். ஆமே, கொஞ்சம் பைபிளை வாசிக்கலாம் நல்லா. எப்பொழுதுமே பைபிளை வாசிங்க, ஒரு நாளைக்கு தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா தான் இந்த வசனங்கள் தான் நமக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்தி நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போகிறது. நம்ம பைபிள் வாசிக்காமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நாங்கள் நிறையா ஜெபம் பண்ணோம். நீங்கள் என்ன வேணாலும் ஜெபம் பண்ணுங்க, அதுக்கும் ஆண்டவர் பதில் கரெக்டாக வச்சுருக்காரு. வேதத்தை கேளாது உன்னுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுற ஆள் தான். நீங்கள் ஜெபம் பண்ணுப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ பைபிளை வாசிக்காமல் ஜெபம் பண்ணி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் அருவருப்புன்ட்டாரு, ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லைன்ட்டாரு. அப்போ வேதத்தை வாசிக்காத வேதக்காரர்கள் நம்ம உலகத்தில் என்ன செய்யக்கூடாதுங்க. ஆமாம், நம்மளாம் வேதக்காரங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எனக்குள் வாசமாக இருக்கிற பாவத்தினுடைய சில அடையாளங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கணுங்க, நமக்குள்ளே தெரிஞ்சிருக்கணும். அந்த அடையாளம் எப்படியா இருக்குது, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லேவரி, அடிமைத்தனத்தினுடைய ஆவிகள் நமக்குள்ளே இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்குள்ள பயம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. எதுக்கு மேலே பயம்னா, விக்கிரகங்கள் மேலே நமக்கு என்ன இருக்குங்க, ஆமாம் பயம் இருக்குது. அது இதாக பண்ணி விடுமோ இல்லையா, சொல்ல புரியுதுங்களா இல்லையாங்க. கத்தி கப்படெல்லாம் வச்சுருக்கு, அது என்ன பண்ணுங்க, ஆமாம் என்னையாவது பண்ணிடுச்சுன்னா இது ஏன்டா வம்பு, நம்ம அதை பற்றியே பேசக்கூடாதுன்னு போயிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பின்னாடிலாம் வசனம் இருக்குது. அது கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் வாய் இருந்தும். ஆமாம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் நம்ம பயப்படணும், இதெல்லாம் சொன்னோம்லாங்க. அப்புறம் ஒன்றுமே பேசாததை போய் நின்று நம்ம ஏங்க பயப்பட்டு இருக்கிறோம். பயமும் இருக்கிறது, அதோட கூட என்ன இருக்குதுங்க, பாசமும் சேர்ந்து இருக்குது. அதையும் சேர்த்து சொல்கிறேன். அதுதான் அடிமைத்தனத்தின் ஆவி. உலகத்தில் இருக்கிற அந்த விக்கிரகங்களாகட்டும், உலக காரியங்களாக இருக்கட்டும், அது குறித்த ஒரு பயமும் இருக்கிறது, அதை குறித்த பாசமும் நமக்குள்ள என்ன செய்யுதுங்க, வருது.
ரெண்டாவது காரியங்கள் உலகத்திற்குரியதான சடங்குகள், பயங்கரமான காரியங்கள் இதுதான் சடங்குகள். மூன்றாவது காரியம் மாயையான காரியங்கள். நாலாவது காரியம் பிசாசினுடைய தந்திரங்கள். இந்த 4 காரியம் நம்ம பாவத்தை என்ன பண்ணுதுங்க, நம்மளுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தத்திலிருந்து நம்மளை பாவத்திற்குள்ளாக நம்மளை விளக்குகிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம கண்டுபிடிச்சு என்ன பண்ணியிருக்கணுங்க, குள்ள நரிகளையும் சிறு நரிகளையும் நீங்கள் பிடியுங்கள், உங்கள் தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. நல்லா வளர்ந்து ஜெபம் பண்ணி வேத வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய அன்பில் எல்லாம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த குள்ள நரி பள்ளம் பறிச்சுட்டு போயிடும், வேற ரத்து விட்டு போயிடும், கொடி நாசமாக போயிடும். அதனால் நரிகளை பிடிச்சிருங்க முதல்ல. சரி, வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கும் பொழுது இந்த பாவம் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த பாவத்தெல்லாம் தேடியெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லைங்க, போக வேண்டியதில்லை. நன்மை செய்யணும், பரிசுத்தமாக வாழணும்னா நிறையா பிரயாசப்படணும். ஆமென் இல்லைங்களா? நன்மை செய்யணும், நம்ம பரிசுத்தமாக வாழணும், நிறையா பிரயாசப்படணும். ஏன்னா அது நெருக்கமான பாதை, அதனால் நிறையா பிரயாசப்படணும். ஆனால் பாவத்துக்கு என்ன நடக்குது, வாசிங்க இந்த பகுதியை. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் எங்கே படுத்திருக்கோம், வாசப்படியிலே வந்து படுத்து கிடக்கும். நீங்கள் பாவத்துக்கெல்லாம் தேடியெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. உங்கள் வாசல்லே என்ன இருக்குங்க, நம்ம வாசல்லே வந்து படுத்துருக்குது. எப்படா மாட்டுவான் நம்மகிட்ட இருக்குது. நம்ம இதில் தான் நம்ம என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ என்ன பயம் அல்லது பிரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 4லிருந்து 5 வசனங்கள் வரை, 6 வசனங்கள் வரை கூட வாசிக்கலாம். வாசிங்க. பின்பு அவர்களுக்குள்ளே பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். சாப்பாட்டு ஆளுங்க இந்த ஆளுங்க. அடுத்து வசனத்தை வாசிங்க தம்பி. 6வது வசனம். வாடி போய் இருக்கிறது, இந்த மன்னாவை தவிர. மன்னானா என்னங்க, மன்னானா பணியாரம் போல இருக்குது, தேனிலும் இட்ட பணியாரம் போல இருக்கு. ரைட்டு. அப்புறம் தேவர்கள் உண்ணுகிற உணவு. அப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும், வேற முத்து போல தான் இருக்குது. அப்புறம் கடவுள் கொடுத்ததுங்க, அதுதான் முக்கியம். அது என்ன வேணாலும் இருக்கட்டும், கடவுள் கொடுத்த ஒரு காரியம். நேரடியாக கடவுள் என்ன பண்ணுறாங்க, அறுக்கலை அடிக்கலை எதுவுமே பண்ணலை, தேய்ச்சிக்கிச்செல்லாம் ஒன்றும் பண்ணலை, அழகாக வாசலில் வந்து என்ன பண்ணுதுங்க, கொட்டி கிடக்குது. ஆனால் ஆண்டவர் அளவு சொல்கிறார், ஒரு ஒம்மர் மட்டும் எடுக்கணும் பாங்கிறார். அதுலேயும் இந்த போய் எல்லாத்தையும் அள்ளிட்டுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வானத்திலிருந்து ஆண்டவர் ஒரு உணவை என்ன செய்கிறார், ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிறார். அவனை சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, இதை இது என்ன இது, நாங்கள் வெள்ளரிக்காய் தின்னோம் தெரியுமா, வெள்ளை பூண்டு தின்னோம் தெரியாமா, மச்சங்களை தின்னோம் தெரியுமா, நாங்கள் அப்படியே அந்த எங்கடா தின்னீங்க, சாட்டடி வாங்கிட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க, செங்கல் சூளையில் செங்கல் கட்டிட்டு கிடந்தாங்க, கட்டடம் கட்டிட்டு தெரிஞ்சவன், அடிமைத்தனத்தில் இருந்தவன், அடிமைத்தனத்திலே அவங்க எண்ணங்கள் இருந்து வாசித்து பார்த்தோம்னா வேதத்தில் ஆண்டவர் பக்கத்தில் ஒரு 2-3 நாளுக்குள்ளே போகக்கூடிய ஒரு இடத்த 40 வருஷம் சுற்றிட்டு தெரிஞ்சார் இல்லைங்களா? ஏன் 40 வருஷம் சுத்தம் முடிஞ்சுன்னா, இவனுடைய சிந்தையில் இருக்கிற அந்த எகிப்து போகவே மாட்டேங்குது. 40 வருஷம் சுற்றினாலும் வெள்ளரிக்காய் வெங்காயம் வெள்ளை பூண்டு தான் இருக்கிறாங்க. அந்த சாப்பாட்டிலே இருந்தாங்க. அந்த அடிமைத்தனம் மாற வேண்டும் என்பதற்காக 40 வருஷம் சுற்றி கொண்டு போனார். சுத்தமாக அவங்கள எல்லாத்தையும் அழிச்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் போக முடிஞ்சிச்சு. ஆமே, ஒருத்தனும் கிடையாது, 2 பேர் யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் போனாங்க. அவன் தான் அந்த அடிமைத்தனத்தில் இருந்த மனுஷன், யாருமே கிடையாது. அப்போ எல்லாரும் தோட போங்கடான்னு சொல்லி அவனை ஒழிச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் என்ன போக முடிஞ்சுங்க, புதிய கானானுக்குள்ளே போக முடிந்தது. அப்போ நமக்குள்ளே அந்த எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் உலக பிரகாரமான வாழ்ந்தும் பொழுது சில சந்தோஷமான காரியங்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் தண்ணி அடிச்சுட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா, எவ்வளோ கூத்தடிச்சுட்டு நாங்கள் இருந்தோம் தெரியுமா, எவ்வளோ கிண்டல் கிருத்துருவம்லாம் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா, எப்போ நாங்கள் கட்டப்பாலத்தில் உட்காந்துட்டு எவ்வளோ தூரம் நக்கல் அடிச்சுக்கிட்டுலாம் தெரிஞ்சோமா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் நமக்குள்ளே என்ன இருக்குங்க,
இந்த ஆளுங்க என்னன்னா கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு அல்லையா சொல்கிறாங்க, சோத்திரம் சொல்கிறாங்க, பைபிளை வாசிக்க சொல்கிறாங்க. இது என்னையா, இதையே பார்த்து பார்த்து எங்களுக்கு சலிச்சு போச்சுங்க. நாங்கள் வேற ஏதாவது கொஞ்சம் புதுசாக பார்க்க போகிறோம். பாவம். ஆமென். வந்துருதா? அதுதான் இந்த சொல்லுது. நீ வெள்ளரிக்காயும் வெள்ளை பூண்டையும் நினச்சிக்கிட்டே இருந்ததுனால தான் நீ அந்த பக்கம் போகிற. ஆண்டவருடைய மன்னாவினுடைய தன்மை, ஆண்டவருடைய மன்னாவினுடைய மகிமை தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்க முடியும். ஆமென். அது அறியாதபடினால தான் வேற காரியங்களுக்கு நம்ம போகும் பொழுது நம்முடைய பழைய நிலைமைக்குள்ளாக போகிறோம். நம்ம இன்னும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆகவில்லை. சரீரபரமாக விடுதலை ஆகிட்டோம். எங்கே விடுதலை ஆகலைங்க? இருதயத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகாமல் இருக்கிறோம். சிந்தனையிலேருந்து விடுதலை ஆகிறோம். அந்த சந்தோஷம் வர மாட்டேங்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யாத்ராம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11 12 வசனங்கள் வரை. நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது சொன்னோம் அல்லவா, பாருங்க, எகிப்திற்கு அடிமையாக இருக்கிறது எங்களுக்கு நல்லதாக இருக்குன்னாங்க. மாறவே மாட்டேங்கிறான். எங்களுக்கு சாகிறதுக்கு கல்ற கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் நீ எந்த கல்றைக்கு போகணும் ரொம்ப முக்கியமா? அது காக்கா தின்னுட்டு போகுது, எதாவது தின்னுட்டு போகுது. இப்போ என்ன பிரச்சனை நமக்கு? இந்த அப்படியே அது எத்தனை நாளைக்கு இருக்க போகுது? ஒன்று காக்கா திங்கணும் புழுவாக தின்னுட்டு போயிடும். ஒன்றும் மிச்சம் வைக்க போகிறது கிடையாது. இப்போ இதுக்கு ரொம்ப அலட்டிக்கிட்டவங்க இருக்கிறோம். ஐயோ கல்லறை போச்சே. இப்போ ரொம்ப அவசியமாக யாரும் உலகத்தில் வச்சே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ போராட்ட மரம் 2 நாளுக்கு மேலே வைக்க முடியாது, 1 நாளைக்கு மேலே வைக்க முடியாது. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவான், யாரா ஒன்று வச்சிருக்க சொன்னதுன்னு கொண்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. இங்கே வா நான் தெரிஞ்சு அவனே கொடுத்து புதைச்சிருவான். ஆமாம். அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப என்ன செய்ய வேண்டியதில்லை. ஆமாம், கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி அந்த ஆளுங்களுக்கு வெள்ளரிக்காய் வெள்ளரி பூண்டு அவன்லாம் தீபாவளி கொண்டு பட்டாசு கொளுத்துறான். எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நாங்களாம் சின்ன பிள்ளை பட்டாசு கொளுத்துறோம். அதனால் என்ன பண்ணுறது, நம்மளும் பட்டாசு கொளுத்துறோம். ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்போமே. அவங்கெல்லாம் பொங்கல் வச்சாங்க, நம்மளும் என்ன பண்ணுவோம், ஆசை. இது சும்மா பொங்கல் வச்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா சாப்பிட முடியாது. அது அன்னைக்கு தான் வச்சு சாப்பிட்ணுமா? என்ன மாறலைங்க, நம்ம உள்ளே இருக்கிறது மாறலை, அடிமைத்தனம் மாறலை. நானும் அவன் மாதிரியே நான் செய்யணும். அவன் வெடி வெடித்தா நான் வெடி வெடிக்கணும். அவன் என்ன செய்யணுங்க, பொங்கல் வச்சா அவன் பெரிய ஆளை பாதை ஏற்றுறான் போல, நான் மட்டும் என்ன இழிச்ச பையனா? நானும் காவி கட்டிட்டு கிளம்பிடுவேன்டா. கிளம்பி போங்க, அடிமைத்தனத்தை தான் போக போகிறீங்க. அன்குவாலிஃபைடு. ஆமே, அப்படி தானேங்க இருக்கு. திரும்பி பார்க்காத நான் கலப்பையில் கையை வச்சாச்சு, அது விட்டு தொலையன், அதுதான் வேணான்ட்டாச்சு. அது அடிமைத்தனத்தினுடைய. அதை போய் ஏன் பார்க்குற? நாய் கக்கினதை திரும்பி பார்க்காதீர்கள், அருவருப்பு. ஆமே, இவன் அதான் பார்க்குறான். அங்கே நல்லா இருந்தோமே ஜாலியாக போய் பேசிக்கிட்டே நாங்கள் போனோங்க. அங்கே போய் நின்னாங்க, இங்கே போய் நின்னாங்க, அங்கே எத்தனை பேர். இதெல்லாம் கதை, இதெல்லாம் தேவையே இல்லை. வந்தோமா சந்தோஷமா ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரோட பேசணுமா, அதை விட மகிழ்ச்சி வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு கூட நீங்கள் ரகசியம் பேசுவீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அவன் பிரேத குழிக்கு அடைந்து தேடிட்டு இருக்கிறான். தொடர்ந்து வாசிச்சான். நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோமே. பாருங்க, அடிமைத்தனத்தில் எங்களை விட்டுறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்டா, நாங்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறோம்டான்னு சொல்லி சொன்னாங்களா? அதெல்லாம் விட்டுவிட இல்லையே. நாங்கள் வனாந்திரத்தை சாக்கிற பார்க்கலும் விடுதலை கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து வச்சாச்சு. இன்னும் உனக்கு சாவும் வரல. அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாருங்க, ஏன்டா நான் சாக போகிறேன்னு சொன்னால் சாகலை, ஆனால் சாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, நான் உங்கள்கிட்ட போய் வேலைக்கு போயிடவா? அடிமைத்தனத்தின் எண்ணங்கள் நம்ம இடத்துல எப்பப்பெல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறாததற்கு காரணமே உங்களுடைய பழைய நினைவுகள், பழைய பாவத்தினுடைய அடிமைத்தினுடைய நினைவுகள் நமக்குள்ளே எப்பொழுதெல்லாம் வருதோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முன்னேற்றத்தை கொண்டு போக முடியாதபடிக்கு நமக்குள்ளாக ஒரு ஆசீர்வாத குறைவு உண்டாகிறதா இருக்குது. வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 19-18 எடுத்து வாசிக்கலாம். அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான், அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரம் கல்லுந்தானே. சாம்பலாக்கி போட்டாச்சுன்னாங்க. ஆமே,
கிதியோன் பார்க்குறான், ஆமே விக்கிரக தோப்புகளையும் விக்கிரங்களையும் என்ன செய்கிறாங்க, விக்கிர தோப்புல என்ன பண்ணாங்க, ராத்திரியே போய் என்ன செஞ்சிட்டான், அடித்து போட்டான் இல்லைங்களா? ஏதாவது பண்ணிச்சான் அவனை? படிக்கிறோம்லங்க, அப்புறம் ஏன் நம்ம இன்னும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? அது ஏதாவது பண்ணுச்சுன்னா அது ஒன்றும் பண்ணாதுப்பா, அது வேஸ்ட்டு, அது கைவேலை, மனுஷருடைய கைவேலை தானே. வாசிக்கலாம், யாத்திரா 32:8 வாசிங்க, 32:6. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தகன பலியிட்டு செலுத்தினார்கள். எதுக்கு? எங்களுக்கு ஒரு சாமி வேணும், சாமி வேணும்னு சொல்லிட்டு ஒரு சாமியை, ஒரு விக்கிரகத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு இல்லைங்களா, எல்லாருக்கும் ஒரு சாமி இருக்குது, எங்களுக்கும் ஒரு சாமி. இந்துக்களுக்கெல்லாம் சாமி வச்சுருக்குறாங்க, ஏகப்பட்டது வச்சுருக்குறாங்க. நமக்கு என்ன பண்ணணுங்க? நமக்கு என்ன வேணும்? ஆமாம், நமக்கு நிறையா சாமிங்கெல்லாம் வேணும்ல. ஒரு படையே நமக்கு இருக்கணும். ஏன் அவங்களுக்கு ஒரு படை இருக்குல்ல, நமக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் ஒரு ஆள் நமக்கு பெரியவராக இருக்காரு. இதை ஏன் ஊரெல்லாம் தேடி தெரியணும்? ஆமாம் ஆமாம். இவர் என்ன சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற நம்மள்ட்ட நம்ம நிறையா அவன் வச்சுருக்கிற மாதிரியே நம்மளும் வச்சுக்கணும், அவங்க இருக்கிற மாதிரியே நம்மளும் இருக்கணும். இது வேணாங்க. அதுக்காண்டி இப்போ எதுக்கு பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்கள மாதிரியே நமக்கு இருக்கணும்னு சொன்னால் எதுக்கு தெரியுங்களா? பாருங்கள், அந்த இடத்துல வாசிங்க. தகன பலியிட்டு சமாத பானையில் செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்து. இதுக்கு தான் இப்போ சாமி தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. ஆமே, எகிப்திய ஜனங்க விடுதலையானை போன பொழுது அவங்களுக்கெல்லாம் சாமி இருக்குல்ல, என்னை கூட்டு வந்த சாமியை காணமுடான்னு சொல்லி ஆரோனை தொந்தரவு பண்ணி கண்ணுக்குட்டியை பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி தான் அவங்கள கொண்டு வந்ததுன்னு சொன்னோன்னே அவனை என்ன பண்ணிட்டாங்க, அவன் சொன்னோன்னே இவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, மதிச்சிட்டாங்க. அந்த சாமி ஒன்றும் சத்தம் வேறு மாதிரி இருந்துச்சு, அந்த சாமி கொண்டு வந்து இந்த சாமியோட கண்ணுக்குட்டியாக இருக்குன்னு ஒரு பேர் கேட்கல. ஏன்னு கேட்டால் இவனுடைய சிந்தனையெல்லாம் என்ன இருக்குங்க, எகிப்தில் விக்கிரகம் வச்சு பழக்கப்பட்டவன், எதுலேயும் இருக்கிறதுனால என்ன பண்ண, கண்ணுக்குட்டியை வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதான் வந்துருச்சு, எல்லாப்பா எல்லோரும் என்ன பண்ணுங்க, விருந்தம் இருங்கப்பா. எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணாங்க போட்டிருக்கு, தகன பலிகளை எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து, எங்களுக்கு வேடிக்கை வேணும். நீ சர்ச்சில் உட்கார வச்சு ஏதாவது வேடிக்கை காட்டுவீங்களா? அது வேடிக்கை காட்டுற இல்லை இல்லை. இது பரிசுத்தமான இடம், பணிந்து கொள்கிற இடம், தொழுது கொள்கிற இடம். தேவ சமூகம் என்கிறது பரிசுத்தம் உள்ள இடம். அங்கே உட்காந்து வேடிக்கை விளையாட்டு இதெல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க. ஆமாம், இருக்கக்கூடாது. டான்ஸ் ஆடுறது, ஓன்னு சத்தம் போடுறது, எல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அடிமைத்தனத்துலேருந்து இப்போ உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே பழைய காரியங்களுக்குள்ளாக இருக்கிற எனக்கு ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு பயமாக இருக்கலாம், அல்லது அதை குறித்த ஒரு பிரியமாக இருக்கலாம். அது என்னுடைய சிந்தையில் இருந்து கொண்டே இருக்கிறபடினாலே நான் திரும்பவும் அந்த பழைய நிலைக்கு போக நான் பிரியப்படுகிறபடினால் நாம் விழுந்து விடுகிறோம். அல்லேலூயா. இதில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பழைய சிந்தை நமக்குள்ளே வரும் பொழுது அது எல்லாத்தையும் நான் ஒதுக்கிட்டேன், இனிமேல் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது ஒரு காரியம் பார்க்குறேன், சடங்குகள். இது யாருக்குமே தெரியாது. ஆமாம், என்ன பண்ணுறது, எதுக்கு பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, எங்கள் தாத்தா செஞ்சாங்க, எங்கள் பாட்டன் செஞ்சாங்க, எங்கள் முப்பாட்டன் செஞ்சாங்க, இதெல்லாம் செய்யணுங்க. எதுக்குடா செய்யணும்? அதெல்லாம் செய்யணும். ஆமாம், பூனை குறுக்க வந்தா அபசகுணம். ஏங்க பூனை குறுக்க வந்தா ஏன் அபசகுணம்? யாருக்கா தெரியுமா? என்னம்மா பூனைய புரியல, சத்தமாக சொல்லுங்களேன். அது இல்லை இல்லை, பூனை குறுக்க வரக்கூடாதுங்கிறது தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் அப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுக்காக இல்லை. பூனை அபசகுணம்னு என்னன்னு சொன்னாங்கன்னா, போர் புரியறதற்காக போகிறவர்கள் போகும் பொழுது எத்தனை பேர் போவாங்க? எத்தனை, ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. பூனை குறுக்க வந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க, பூனை எங்கே இருக்கும்?
வீட்டில் தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ பூனை போகுதுன்னு சொன்னால் பக்கத்தில் வீடுகள் இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்களாம், டைவர்ட் பண்ணி போயிடுவாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஏன்னா ஒரு இந்த கிராமத்துக்குள்ளே 1,00,000 பேர் போனால் என்ன ஆகும், இந்த ஊர் எல்லாத்தையும் பறித்து நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால என்ன சொன்னாங்க, போர் புரிய போகிறவங்க போகும்பொழுது பூனை வந்துச்சுன்னா, அப்போ ஊர் இருக்குப்பா இந்த பக்கம் மாற்றி போங்கன்னு சொல்லுவாங்களாம். அதான் பூனை குறுக்க வந்து அபசகுணம்னு சொன்னது, அந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறதா போகணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோங்க, வாசலில் பாரு யார் வரா பாரு, போன காரியம் நீ ஒழுங்காக போனால் ஒழுங்காக வரலாம். நீ காரில் வண்டியில் போகும்போது கண்ணை மூடிட்டு போனால் ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதுக்கு ரோட்டில் வரோம் குறையா? புரியுதா இல்லையாங்க? நம்ம மேலே தப்பை வச்சுட்டு ரோட்டில் போகிறவனை பற்றி சொல்லுவான், இந்த அவன் மூஞ்சில் முழிச்சிட்டு போனான். அதனால் என்ன பண்ணுச்சுங்க, எனக்கு இந்த ஐயோ இது படுத்துகிற பாடு இருக்க நமக்கு இன்னைக்கு. அது அவங்கள மட்டும் இல்லைங்க, யாரையும் பிடிச்சிட்டு ஆட்டுதுங்க, கிறிஸ்தவத்தையும் பிடிச்சிட்டு ஆட்டுது. இப்போ சடங்கு சம்பிரதாயம் ஐயோ அதெல்லாம் செய்யணும். வாசிங்க மார்க் எழுதின புத்தகம் 7வது அதிகாரம் 7லேருந்து 9 வாசிங்க. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரமாக கற்பனையை உபதேசமாக சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தையும் கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் நீங்கள் என்ன செய்றீங்க, அனுசரிக்கிறீர்கள். பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படி தேவனுடைய கட்டளைகளை வியத்தனமாக்கினது நன்றாக இருக்கிறது. சடங்கு பாரம்பரியம் ஆமே விட மாட்டேங்கிறோம், பயமாக இருக்குதுங்க. அந்த ஆளுங்க போகும்பொழுது பூனை வந்துருச்சு பார்த்துட்டு போயிட்டோம், ஏதாவது ஒன்று நடக்குமா ஏதாவது ஒன்று நடக்குமானா நமக்குள்ளே என்ன வந்துருங்க, ஆமாம் வாய்ந்த காரியம் எனக்கு வந்தது, அது பாட்டு போயிட்டு போகுது, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பாட்டு போகிறோம். இப்போ நிறைய சடங்கு நமக்குள்ளே இருக்கா இல்லையாங்க, ஏன் அதை பார்க்குறோம்? எவனோ சொல்லி வச்சாங்க, அவன் செஞ்சதுக்காக நம்ம செய்யணுமாங்க? ஆமே இன்னைக்கு நிறைய காரியங்கள் தவறான ஒரு காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு சதின்னு ஒன்று பாரம்பரியமாக ஒன்று செஞ்சுருக்காங்க தெரியுங்களா? மனைவி கணவன் இறந்த உடனே ஆமாம் உடன்கிட்ட ஏறுதல்ல தள்ளியாக விட்டுருவாங்க, நீ உயிரோடையே இருக்க உடன் தள்ளியாக விட்டுருவாங்க, அதுக்கு சதின்னு பேர். இது எந்த வகையில் சரியாக இருந்துச்சு? இப்போ தள்ளி விடலாமா? அந்த மாதிரி யாரையும் மாறிட்டோம்ல, பழைய இடத்துக்கு போகல. அதே மாதிரி தான் மற்ற சடங்குகளையும் மாற்றிக்கணும். நாள் பார்க்குறது, நட்சத்திரம் பார்க்குறது, கிழமை பார்க்குறது. புதன்கிழமைன்னு பேர் வச்சது யார்? புதன்கிழமைன்னு யார் வச்சது? வெள்ளிக்கிழமைன்னு பேர் வச்சது யார்? என்னங்க நம்ம தானே வச்சோம். அப்புறம் நம்மளே வச்சுட்டு இது நல்லது இல்லை கெட்டது இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது நான் தான் பேர் வச்சேன், இப்போ நானே நல்லது இல்லைங்கிறேன். வேதம் என்ன சொல்கிறது? எல்லாவற்றையும் கண்டார் நல்லது என்று கண்டார். ஆண்டவர் நல்லதுன்னு சொன்னதை நம்ம நாசமாக கொண்டுச்சு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்போ யாரை தவறாக நினைக்கிறாங்க? இந்த சடங்கெல்லாம் ஒழிச்சு கட்டிடுங்க. அது இருந்துச்சுன்னா உங்களை வாழ்க்கையில் முன்னேறே விடாது, எல்லாம் தடை பண்ணிட்டு தான் இருக்கும். எதை பார்த்தாலும் தடை. பொழுதுனிக்க உங்கள் ரோட்டில் வீட்டு வெளியில் வரும்போது ஒரு ஆள் குறுக்க வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டீங்களா? இல்லை அந்த ஆளை எதுக்க முடியுமா? எடுக்க முடியுமாங்க? அடிக்க வந்துடுவான். ஏன்டா நான் வர நேரத்தில் நீ ஏன்டா வரேம்மா? ஆமே எல்லாம் பார்க்காதீங்க, நம்ம ஒழுங்காக இருந்தால் எல்லாமே ஒழுங்காக இருக்கும். ஆமே நம்ம மனசு தாங்க எல்லாமே காரணம். வாசிக்கலாங்க எரேமியா எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். இவ்வளோ நேரம் நான் சொன்னேன், பைபிள் வசனமே சொல்லுது, புற ஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் கலங்குகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கத்தே கொள்ளாதீங்க. அவன் அவனுடைய சிஸ்டத்தில் ஓடிட்டு இருக்கான், விட்டுருங்க, அவன் அப்படியே போகட்டும். ஆனால் அவனை பார்த்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அவனை பார்த்து நீங்கள் கற்றுக்காதீங்க. நீங்கள் வேற ஆள், உங்கள் சிஸ்டமே வேறு. நீங்கள் பரிசுத்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் உங்களை சரியாக நிறுத்திங்க. இல்லை அவங்களாம் செய்கிறாங்க நம்மளும் செய்யலாமா? கூடாது. அவன் வேறு நம்ம வேறு.
பிலேயாம் தீர்க்கதரிசி போகும்போது என்ன பண்ணாங்க? பாலாக்கு போய் சபின்னு சொன்னான். பிலேயா போய் சபிக்கிறது கையை தூக்கணும் என்ன வச்சுங்க? ஆண்டவர் சொன்ன, ஏய் கையை பேசாமல் போடு, ஏன் நீ ஆசீர்வதி, வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஆசீர்வதிச்சான். பாலாக்கு என்ன செய்கிறான்? பக்கத்தில் பிள்ளையம் என்ன பாலாக்கு என்ன கேட்குறான்? ஏய் நான் உன்னை சபிக்க சொன்னால் நீ என்ன பண்ண? ஆசீர்வதிச்சுட்டு வந்திருக்க, ஏன்டாண்ண? அவர்கள் ஜாதியோட கலவாதி இருக்கிறவர்கள். ஆமென். அதுதாங்க அது. அவங்க மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதவங்க, அவங்க மாதிரியெல்லாம் நடக்காதவங்க. இவனுங்க தான் எல்லாருக்கும் ராஜா இருக்க, எனக்கு ராஜா வேணும்னு வாயை திறந்து மாட்டிக்கிட்டவங்க. ஆமென். அவன் சொன்னான், அப்போவே சொன்னார். என்ன சொன்னார்? ஏய் ராஜா இருந்தால் உங்கள் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் மாவு அரைக்க விட்ருவாங்கடான்னு சொன்னான். கேட்கவே இல்லை. என்னைக்கு ராஜா வந்து ஆட்டர் விட்டுட்டார், அதோட கதி. நீ என்னமாவது பண்ணிட்டு போங்கடா, உங்களுக்கு ராஜா தானே தேவை, நான் இனிமேல் நடத்த மாட்டேன், ராஜாவே நடத்தினாங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்கங்க? சவுலு, தாவீது, முடிஞ்சு போச்சு கதை. அடுத்தெல்லாம் செதறி ஓடியா போயிட்டாங்க. அங்கே ஓடி போய் அடிமைத்தனத்துக்கு போயாச்சு. தேவையாது. ஒழுங்காக ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு தீர்க்கதரிசிகளோடு நின்று இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நியாயாதிபதிகளோடு நின்று இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இவனை அதை விட்டுட்டு என்ன பண்ணாங்க? புறஜாதிகள் மாதிரி எங்களுக்கு ராஜா வேணும், அவன் எங்களை ஆளணும், அவன் எங்களை நடத்தணும், இப்படியெல்லாம் நினச்சதுனால தான் பிரச்சனை. வாசிங்க உபாகம் எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 9 to 13 வசனங்கள் வரை. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் பொழுது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். மற்றவன் செய்கிறதான் அருவருப்புன்னு சொல்லியாச்சு. ஆமே. அவன் பார்த்து கொண்டு போய் உட்கா வச்சு சூடம் போட்டாலும் நம்மளும் சூடம் கொண்டுருவோம். அவன் சாம்பிராணி போட்டால் நம்மளும் சாம்பிராணி போடணும். ஆமே. ஏங்க அது? அவன் போடுறான்ல, அவன் சாமிக்கு அவன் போடுறான்ல, நமக்கு ஒரு சாமிக்கு நம்மளும் போடுவோம். அவனுக்கு கற்றுக்காதப்பா. நம்ம சாமி ஆவியான இருக்கு, ஆவியான தேவனுக்கு. ஆமாம், ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை, ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. பாடுகிறோம்லங்க, அவருக்கு உருவமே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் அவருக்கு என்ன பண்ணிட்டோம் நம்ம? அவர் நல்ல ஹேர் கட்டிங், இவ்வளோ பெருசு இந்த பாப் கட்டிங்லாம் வச்சுருப்பாரு. அவருக்கு ஒரு பெரிய பைஜாமா மாதிரி ஒன்று போட்டு விட்டு, அவர் நசரேய விருதெல்லாம் இருக்குல்ல, அவர் நாசரேத்து ஊருக்காரர், அவ்வளோதான். நசரேய விருதம் இருக்கிறவன் தான் என்ன பண்ண மாட்டான்? முடி வெட்ட மாட்டான். ஆனால் இவரை என்ன பண்ணிட்டாங்க? அவர் நாசரேத்து ஊராகன்னு என்ன பண்ணாங்க? முடியை கொண்டு போய் ஒழுத்து வச்சுருக்காங்க. இன்னும் நிறையா இயேசுநாதர் படம், வெளிநாட்டு படம்லாம் இருக்குல்ல, கிராப் வெட்டியிருப்பார். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா வேணால் யூடியூப்பில் போய் நின்றுட்டு எல்லா ஊர்லேயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். ஆப்பிரிக்காவில் இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார், அமெரிக்காவில் இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க. நீங்கள் போய் பாருங்கள். ஆப்பிரிக்காவில் இருக்கிற இயேசு கிறிஸ்து வேறு மாதிரி இருக்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கிற இயேசு கிறிஸ்து வேறு மாதிரி இருக்கிறாரு, இந்தியா நாட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்து வேறு மாதிரி இருக்கார். இந்தியா இருக்கிற நாட்டில் 4-5 பேர் இருக்கிறாங்க. 4-5 பேரும் நடிகர்கள். அவன் ஃபோட்டோ தான் வச்சு வீட்டில் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு ஏசுநாதர் ரொம்ப பேர் வீட்டில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஏசுநாதர் இல்லை, அவன் நடிகர் ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறான். நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய் பாருங்கள், கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த படத்தை கொடுத்து யாருடைய படமானு பாருங்கள். நம்பிக்கை இல்லையா? நான் தான் பாருங்கன்னு சொல்லிட்டேனே. இன்னைக்கு அப்படித்தாங்க. நம்ம என்ன பண்ணிட்டாங்க? சடங்களுக்குள்ளாக போய் நம்ம என்ன பண்ணோம்? சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். போக விட மாட்டேங்கிறாங்க, வர விட மாட்டேங்கிறாங்க, அது பண்ணாதேங்கிறாங்க, இது பண்ணாதேங்கிறாங்க, நல்ல நாளுங்கிறாங்க, கெட்டாலும் ஐயோ இது ஏண்டா தள்ள, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஆமே. கடந்த நாட்களில் நினைக்கிறேன் ஒரு பேட்டியில் ஒருத்தர் கொடுக்குறாரு. ஒரு பையனுக்கு ஆப்ரேஷன், அப்பெண்டிசைட் ஆப்ரேஷன், அதாவது பல்ஜாகி போயிடுச்சு, அது ரொம்ப சீரியஸான கண்டிஷன். அவங்க என்ன சொன்னாங்க? ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. டாக்டர் சொல்கிறார் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க இன்றைக்கி நல்ல நாளில் நாளைக்கு பண்ணணுங்கிறாங்க. இவங்க எவ்வளவோ டாக்டர் போராடி பார்த்தாங்க, அதெல்லாம் முடியாது, நாளைக்கு பண்ணுங்கள், இன்றைக்கி நல்ல நாள் கிடையாது, எங்கள் பிள்ளைக்காக நாங்கள் இப்போ ரொம்ப பார்க்குறோம், அதனால் நாளைக்கு பண்ணுங்கன்னாங்க. ராத்திரியே பையன் செத்து போயிட்டான், வெடிச்சிருச்சு. அப்போ பார்த்த நாள் என்னாச்சுங்க? அதே டாக்டர் தான் சொல்கிறாங்க, ஜோசியக்காரன்ட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஐயா நீ எதை வச்சு சொல்கிற? பிறந்த டேட்டை வச்சு தானே சொல்கிற, எந்த டைமில் பிறந்தாங்கிறத வச்சு தானே நீ ஜோசியம் சொல்கிற, பிறந்த நேரத்தை சொல்கிறோம் டாக்டர் நாங்கள் தான், நான் தான் சொல்கிறேன், எவ்வளோ நேரம் எந்த நேரத்தில் பிறந்தேன்னு நான் தான் சொல்கிறேன். ஐயா பிள்ளைக்கு பிறக்கிற நேரம் இருக்குது, அது குளிப்பாட்டுற நேரம் இருக்குது, அது என்ன பண்ணாங்க தட்டி அதை சுத்தம் பண்ணுற நேரம் இருக்குது, அதுக்கு பல்ஸ் பார்க்குற நேரம் இருக்குது, அது எப்போ அழுவுதான்னு பார்க்குற நேரம் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு கையில் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டைமே நாங்கள் போடுவோங்கிறான். அந்த நேரத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன ஜோசியம் சொல்கிறீங்கன்னு அவர் கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இதுதான் நம்முடைய காரியம். ஒரு மனிதன் சொல்கிறான்
ஒரு கோயில் காரைக்காலில் இருக்கிற ஒரு கோயில் மேலே சேட்டலைட்டு போனால் அங்கே செயல்படாதுன்னு சொன்னார். ரொம்ப பயங்கரமான ஆர்குமெண்ட்டு. அங்கே போய் நின்று பாருங்கள், அந்த சேட்டலைட்லாம் செயல்படாதுன்னாங்க. அங்கே இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் சொன்னான், யோ சயின்டிஸ்டே கொண்டு நிறுத்தி பார்த்துட்டான், ஒன்றும் நடக்கடா போடான்ட்டான். நீ யாரா உனக்கு சொன்னான்னு கேட்டான். நாங்கள் பார்த்தோம், யூடியூப்பில் போட்டிருக்கு. இந்த யூடியூப்பில் பார்த்தே பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் உண்மைன்னு நம்பிட்டாங்க. ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நிறையா காரியங்களை ஆராய்ந்து பண்ண சொன்ன அந்த பூனைக்குட்டி மாதிரி தான் அது. பூனை குறுக்க போனால் சகுனம் சரியில்லைன்னு சொன்ன மாதிரி தான். இதுக்கு அர்த்தம் தெரியாமே நம்ம என்ன பண்ணிட்டாங்க, ஆமாம் பூனை குடிச்ச விட்டு திட்டிட்டு கிடக்கிறோம். ஏன் குறுக்க வந்துச்சு, கருப்பு பூனை உதவாது, சிவப்பு பூனை உதவாது, அது ராசி இல்லைங்க, இது ராசி இல்லை, ராசி உள்ள கல் போட்டால் ராசியாக இருக்குங்க. என்ன பண்ணிட்டு நம்மள கல் போட்டால் என்ன ஆகும், மோதிரத்தில் கல் போட்டால் என்ன ஆகும்? நீ உழைச்சாதான் சாப்பாடு, உழைக்காம கல் இருக்குன்னு வீட்டில் உட்காந்து பாருங்களேன். கல் ராசி தானேங்க. இந்த கல் ராசியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், ராசியாக இருந்தால் வீட்டிலேருந்து போட்டுக்கிட்டு கொட்டணும். அது அப்படியே இருந்தால் நான் உழைச்சாதான் என்கிட்ட காசு வருது, உழைக்கும் பொழுது தானே காசு வரும். அதை விட்டுட்டு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கிறேன். ஒரு கல்லாக வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு அவனும் நிறையா போடுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறாங்க. இந்த கல் வந்தால் செல்வம் கொளிக்கும். இதை விட மோசமானது இந்த நகை கடையில் வச்சுருக்கிறான். அச்சய கிருத்தி அடிக்கு போனால் என்ன பண்ணாங்க, தங்கம் பெருகும். எங்கே பெருகும் எப்படி வரும்னு தெரியல. நம்மளும் ஒரு காப்போனம் வாங்கி வச்சுட்டு ஏதாவது வந்துருமா, அதெல்லாம் வராது. இந்த காசு இருந்தால் தான் வரும். அவன் கடைக்காரன் அவ்வளோ வச்சுருக்கிறான்ல, ஏன் அவனுக்கு பெருக மாட்டேங்குது? உன்னை நம்பி தானே அவன் உட்காந்துருக்கிறான். அவன் கடையில் அவ்வளோ நகை இருக்குல்லங்க, பெருக வேண்டியது தானே, அவ்வளவும் அவன்கிட்ட தானே இருக்குது, பெருக வேண்டியது தானே. அவன் நம்மளை நம்பி உட்காந்துருக்கிறான். அவன் நம்மள்கிட்ட சொல்ல, நீ என்கிட்ட இந்த நாளில் வாங்கினீன்னா உனக்கு பெருகுண்டாங்கிறான். உன்கிட்ட இருக்கிறது பெருக வேண்டியது தானே. நம்ம அந்தளவுக்குலாம் சிந்திக்க மாட்டோம், சொன்னதை மட்டுமே அப்படியே காமந்து பண்ணிக்கிறோம். சடங்குகளை நம்பாதீர்கள். சடங்குகள் நம்மளை ரொம்ப மடத்தனமாக நம்மளை ரொம்ப முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை மட்டும் நம்புங்கள், அவர் மேலே நம்பிக்கையாருங்க, காரியங்களை ஆண்டவர். அப்படி தானே பைபிள் சொல்லியிருக்கு. உன் வழியே கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியங்களை வாய்க்க போடுவார். எது குறுக்க போனான்னா நெடுக்க போனால் உங்களுக்கு ஒன்றும் கவலையே கிடையாதுங்க. யாரை வேணாலும் பார்த்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். அடுத்ததான ஒரு காரியம், மாயையான ஒரு காரியம். அது என்னன்னே தெரியாது, ஆனால் அதை நம்பி நம்ம என்ன பண்ணுறாங்க. ஆமாம், வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம். இப்படியெல்லாம் நம்ம பாவம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. வாசிக்கலாம். வேற்றுமையான உபதேசங்களை போதித்து போதியாதபடிக்கு விசுவாசத்திற்கு தெய்வக பக்திக்கு ஏதுவாக இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்க கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வளர்களையும் கவனியாதபடிக்கு. ஆமாம், கட்டுக்கதையெல்லாம் நிறையா சொல்லிட்டு தெரிவாங்க இல்லைங்களா. இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு பெரிய தமிழ்நாட்டினுடைய மூத்த மனிதர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த புராணங்கள்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க, அப்படியே ஒரு கட்டமைப்பை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். அந்த கட்டுக்கதையை நான் ஏன் நம்பணும்? ஆமே, நம்ம இந்த கட்டுக்கதையில் நம்ம என்ன செய்யணும், நம்ப வேண்டாம். தர்க்கங்களுக்கு ஏதியான காரியங்களை நீங்கள் நிற்காதீங்க. ஒருத்தன் வந்து கேட்பான், காயினுக்கு எங்கே பொண்ணு எடுத்தாங்க? ஆமாம், பிள்ளையாம் தீர்க்கதரிசியில பேசின கழுதை பேசுனது என்ன லாங்குவேஜில் பேசிச்சு? இது ரொம்ப முக்கியமா? அது ஏதோ அவனுக்கு புரிகிற மாதிரி பேசிட்டு போகுது, அது அவனுக்கு தெரிஞ்ச மொழியில் அது பேசியிருக்கோம். அது என்ன மொழின்னு தெரிஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், காயினுக்கு பொண்ணு எடுத்தது எங்கே? இவனுக்கு என்ன தெரிஞ்சுங்க, ஆபேல் காயினை தவிர பாக்கி என்ன இல்லைங்க, பேர் போடலை. அதனால என்ன பண்ணாங்க, அந்த 2 பேர் தான் வளர்த்தி இருந்திருக்காங்க 900 வருஷமா இல்லைங்க. அதுக்கப்புறமும் குழந்தை பிறந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல உங்களை என்ன பண்ணாங்க, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், குழந்தை பிறக்க போகுது, அப்புறம் அதில் ஒரு கல்யாணம் பண்ணி அவன் பண்ண போகிறான். இதுக்கு ஏன் இவன் இவ்வளோ மூச்சு போட்டுட்டு நிற்கிறாங்க? தர்க்கங்களுக்கு ஏதுவான காரியம் நம்பாதீங்க. இமயமலையில் இயேசுநாதர் 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எங்கே இருந்தார் தெரியுமா? இமயமலையில் இருந்தார் தெரியுமா? யார் போய் பார்த்து? நீ போய் பார்த்தியா? அவர் பாப்பாவோட கூட இருந்தாங்க, 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேணாம்யா. ஆண்டவருடைய வேத வசனம் அழகாய் சொல்கிறது, அவர் பிள்ளை அவர் இடத்துல அடங்கி இருந்தார்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்குது. 12 வயசுலேருந்து 30 வயசில் அவங்க வீட்டில் தான் இருந்தாருங்க, அடங்கி இருந்தாருன்னு எனக்கு அங்கே தான் இருக்குது. அதனால தான் ஊருக்காரன் சொல்கிறான், அவங்களுடைய சகோதரர்கள் இங்கே இருக்கிறாங்களே, சகோதரர்கள் இருக்கிறாங்களே, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவானா, இப்போ 30 வருஷம் இங்கே போனால் அவருக்கு அடையாளம் தெரியாத இல்லையா? அப்போ வந்து என்ன சொல்கிறானா, இங்கே தான் இருந்தவன் லட்சம், இவன் தம்மா ஆசாரி விட்டு பையன் அவன், இவன் அண்ணன் தம்பியெல்லாம் இங்கே தான் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்களே. எப்படி சொல்கிறாங்க? அந்த ஊரில் இருந்ததுனால தானே சொல்கிறாங்க. இப்போ இதை விட்டுட்டு இவன் சொல்கிறது எப்படி நான் நம்புறது?
இமயமலையில் இருந்தார், அங்கே பார்த்தான்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வீணான தர்க்கங்கள், இந்த சாட்சி இல்லாத நம்பிக்கையற்ற காரியங்கள்லாம் நம்பாதீங்க. அடுத்து ஒரு காரியத்தை வாசிக்கலாம். எரேமியா 18:15. இதெல்லாம் மாயையான காரியங்கள், என்னன்னே தெரியாது. என் ஜனங்களோ என்னை மறந்து மாயான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள், பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகளை அவர்கள் பூர்வ பாதைகளாகிய அவருடைய வழியாக இருந்து இடரும்படி செய்கிறது. இல்லைங்களா? மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். நம்ம போகும்பொழுது எங்கேயாவது வேப்ப மரத்தில் ஒரு மஞ்சள் துணி கட்டி வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் பயமாக இருக்குது, இது இதுக்குள்ளே எதாவது வருதோ. 1 மணிக்கு புளிய மரத்து கீழே போய் நிற்கக்கூடாது, கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்கக்கூடாது. எத்தனை பேருக்கு தெரியுங்க? பழைய ஆட்களுக்கு தெரியும். பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, உச்சி வெயில் என்ன செய்யாதீங்க, கிணத்துக்குள்ளே போகாத. ஏன்? பிசாசு இருக்குமாங்க. தெரியுமா தெரியாதாங்க? அது ஏன் பிசாசா உள்ளே இருந்துச்சு? இல்லை, உச்சி வெயிலில் நின்று பார்த்தீங்கன்னா உள்ளே சூடாக இருக்கிறதுனால அங்கே கேஸ் ஃபார்ம் ஆகும், மயங்கி உள்ளே விழுந்துருவீங்கிறது தான். நிறைய சயின்டிஃபிக்காக தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தப்பாக சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறோம், சடங்கை வச்சுட்டு புளிய மரத்து பக்கம் போகாத, வெளியில் போகாத, சுடுகாடு பக்கம் போகாத, இதெல்லாம் நம்ம கதை சொன்னதான். சுடுகாடு இப்போ ஊருக்குள்ளே வந்துருச்சு. முன்னாடி சுடுகாடு வெளியில் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டான், இட வசதி பத்தாம சுடுகாட்டை நடுப்புற வச்சு நம்ம தான் வெளியில் நிற்கிறோம். ஆமே, மாறி போச்சா இல்லைங்களாங்க? இப்போ இன்னும் ஏன் நம்பிட்டு உட்காந்தா என்னங்க? அதுக்குள்ளே இந்த போகும்போது வீட்டை பக்கம் பார்த்து, அப்புறம் போகும்போது அந்த பக்கம் பார்த்து, ஏங்க வீட்டை பார்க்கணும், அப்புறம் காட்டை பார்க்கணும், அங்கிட்டு போய் கொஞ்சம் திருப்பி வச்சிரு. ஏன் இப்போ என்ன பண்ணுது அது? அது ஒன்றும் பண்ணாது. அவன் பேர் முதலாக மறக்கப்படுகிறது, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆவி போயிரு பக்கம் போயிடும், ஆத்துமா ஒரு பக்கம் போகும், சரீரம் ஒரு பக்கம் போகும். என்னமோ அதை பிடிச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அது என்னமோ திரும்பி வர்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிற மாதிரி. ஐயோ, ஏன் தான் ஜனங்க இப்படி இருக்கு? அது கிறிஸ்தவங்க அதிமோசம். ஆமே. இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன் சார், சடங்குங்கிறனால சொல்கிறேன். செத்த வீட்டில் விறகு போட்டு கழித்து வச்சுருப்பாங்க தெரியுங்களா? ஒரு பெரிய மரக்கட்டையை போட்டு கொளுத்தி, எதுக்குங்க அது? அது எதுவாக இருந்தாலும் தெரியாது. அவன் போட்டு ஒரு ஏங்க ஒரு விறகு வேணுங்க, எதுக்குங்க? அது கொளுத்தி வைக்கணுங்க, சாவு வீட்டில் கொளுத்தி வைக்கணுன்றான். அது ஒரு மண்ணும் கிடையாது. அந்த நாட்களில் நெருப்பு கிடையாது. அவன் நெருப்பு இல்லாதனால ஏதோ ஒரு வீட்டில் தான், அந்த டவுன் அந்த ஊருக்குள்ளே ஒரு வீட்டில் தான் நெருப்பு வச்சுருப்பாங்க எப்பொழுதும். அந்த வீட்டுக்கு பேர் நெருப்பு வச்சுருக்கிற வீடு. அதில் வீட்டில் எப்போதும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அடுத்த நாள் கிளம்ப சமைக்கிறவங்க வீட்டில் போய் நெருப்பு வாங்கிட்டு வந்து அடுப்பது பற்ற வைப்பாங்க. வேறு வெளியில் நெருப்பு பொட்டியெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அதுக்காக என்ன பண்ணால் இப்போ கல்ல இதில் எங்கே போயிருக்கிறது, சுடுகாட்டில் போய் எங்கே நெருப்பு பற்ற வைக்கிறது? அதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த நெருப்பை வாங்கி கொளுத்தி இங்கேயே வச்சுருப்பாங்க. ராத்திரியில் வாங்க முடியாதுல, யார்ட்டையும் போய் அடுத்த நாள் கிளம்புற வாங்க முடியாதுக்காக இங்கே கொளுத்தி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு சட்டியில் கொண்டு போய் அங்கே கொல்லி வைக்கிறதுக்காண்டி, அங்கே நெருப்பு கிடையாதுங்கிற சட்டியில் வச்சு கொண்டு போனது. இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கொல்லி வச்சவன் ஆட கரும், அது என்னானே தெரியாதுங்க. அவனுக்கு மொட்டையடி தாடி எடு, அதை போடு இதை போடு, நெருப்பு இல்லைன்னு தாண்டா அன்றைக்கி சட்டியில் தூக்கிட்டு போனாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி கூத்தடிச்சு தெரியுறாங்க. இல்லைங்க, நல்லா பாருங்க. சடங்குகளை திரும்ப சொல்கிறேன், யார் நம்ம பரிசுத்தவான்கள் நம்பாதீங்க. நாம் சிஸ்டத்துக்கே வந்துட்டோம். அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு காரியம் செஞ்சாங்கன்னா அவங்கள்ட்ட என்னங்கிறத முடிவு பண்ணுங்க. இல்லைன்னா செஞ்சவனை கூப்பிட்டு என்னன்னு சொல்லிட்டு பதில் கேட்குறாங்க. இது ஏன் செய்ய சொன்னேன், அதை கேளுங்க. அவன் பதில் சொன்னாங்கன்னா ரைட்டு, இல்லையா அதை விட்டு ஒழிச்சிடுங்க. சரியாது அவங்களுக்கு யாருக்கும் எதுக்கு செய்கிறேன்னு தெரியாமல் என்ன செய்வாங்க. சோத்திரம் உண்டாவதாக. சரி, எரேமியா 15:17 வாசிங்க. இல்லம்மா, மனுஷர் 15:17-18 மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள், தட்டார் அனைவரும் சுரூபங்களினாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகள் சுவாசம் இல்லை, அவைகள் மாயையும் மகா எத்துமான. எத்துமுன்னு என்னங்க, எத்துனா என்ன அர்த்தம்? ஏமாத்துற காரியம். அது பெரிய ஏமாற்று வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். விக்கிரகம் ஏமாற்று வெளி, அவைகள் விசாரிக்கப்படினாலே அழியும், இதுதான் சொல்றாங்க. அடுத்து ஒரு காரியத்தை பார்க்குறோம், பிசாசினுடைய தந்திரங்கள். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:11. சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிச்சிருங்க. 2 பேதுரு 2:1 எடுத்து வாசிங்க.
2 பேர் 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதல் இருப்பார்கள், அவர்கள் கேட்டு போகதுவான வேத புரட்டுகள். அப்போ நம்ம பிசாசினுடைய தந்திரம் என்னன்னு கேட்டால் ஆன்டி கிரைஸ்ட், வேதத்திற்கு புறம்பான காரியங்கள், வேதத்தை புரட்டக்கூடிய காரியங்களை செய்வார்கள். அது பிசாசினுடைய தந்திரம். அடுத்து ஒரு வாசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். பொருளாசையுடையவர்கள் பாருங்க, பொருளாசை என்கிற தந்திரமான காரியம். பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை தவிர எதெல்லாம் நம்ம அதிகமாய் நேசிக்கிறோமோ அது எல்லாமே விக்கிரகமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அடுத்து ஒரு காரியம், 2 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் ஆமா, இந்த விபச்சாரம் என்கிற காரியம் என்ன என்று சொன்னால், ஆண்டவருக்கு நம்மளாம் யாருங்க? மணவாட்டி. அப்ப நான் யாருக்கு உரியவன்? அவன் மணவாட்டி. ஆண்டவருக்கு மணவாளனுக்கு உரியவன். நான் அவரை காட்டிலும் இன்னொன்று நேசிச்சா, புரியுதுங்களா? அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடுறேன். நான் ஆண்டவருடைய மணவாட்டி, என்னுடைய மணவாளன் வர்றாரு, நான் அவருக்காக தான் காத்திருக்கிறேன், அவருக்காக தான் பரிசுத்தமாக இருக்கிறேன், கற்புள்ள கன்னிகையாக நான் இருக்கிறேன். ஆனால் நான் யாரை பார்க்கக்கூடாதுங்க? வேற ஒன்று. அவருக்கு மேலே இன்னொன்று பார்த்து அது மேலே பிரியப்பட்டுட்டேன்னு சொன்னால் அது என்னுடைய விபச்சாரம். அதை தான் வேதம் சொல்லுகிறது, விபச்சாரத்தை விட்டு விலகு. ஆமென். எங்கே நிற்கிறாங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரி, நம்ம ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். 1 ராஜாக்களில் சொல்கிறது, 2 நினைவுகள்னாலே குந்தி குந்தி நடக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் 2 நினைவு இருந்தால் எப்போதும் என்ன செய்ய மாட்டாங்க? நேராக நடக்க மாட்டோம். பரிசுத்தம்னா ஜாலியாக போயிட்டே இருப்போம். அவன் கெட்டு போகிறான்னா அவனும் ஜாலியாக போயிட்டு இருப்பான். இங்கேயும் பாதி அங்கேயும் பாதின்னு 2 பக்கமும் காலை வச்சு நின்றுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போனால் என்ன பண்ணுங்க? எங்கே போகிறது நமக்கு என்ன செய்ய முடியாதுங்க? தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். 2 நினைவுகள். அதைத்தான் வெளிப்படுத்தலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ குளிரும் இல்லை, நீ அனரும் இல்லைன்னா நான் வாந்தி பண்ணி போடுவோம்ப்பா, நீ பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாகி சொல்கிறது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டக்கூட மாட்டான். அல்லேலூயா. நமக்கு முன்பதாக நான் கொஞ்சம் இருக்கிற பலனில் நான் என்ன செய்ய மாட்டாங்க? நான் மறுதலிக்காமல் ஆண்டவரை பின்பற்றி நடந்தலைன்னா எனக்காக என்ன இருக்குங்க? ஒரு திறந்த வாசல் இருக்குது. அதை ஒருத்தர் என்ன செய்ய முடியாதுங்க? பூட்டவே முடியாது. அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவருடைய வழி எனக்கு திறந்தே இருக்குங்க. நான் போகிறதுக்கு எனக்கு ரெடியாக இருக்கிறேன். இதுதான் என்னுடைய வழி. எனக்கு திறந்த, யாராவது பூட்டிடுவான்னு பார்த்தீங்கன்னா பூட்ட முடியாது. ஏன்? நான் ஆண்டவருக்கு உண்மையான பரிசுத்த மணவாட்டியாய் நான் இருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், நீங்களும். ஆமாம். நாம் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டோம். திரும்பி சொல்கிற காரியங்கள், நீங்கள் வேகம் எடுக்கிற, எழும்பி பிரகாசிக்கிற, உயரே பறக்கிற அனுபவம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவங்களிலிருந்து நீங்கள் மாறிவிடாதீர்கள். உங்களுடைய சிந்தனைகளிலே பல முறை இவைகள் வந்து தாக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை விட்டு, உங்களுடைய பரிசுத்தத்தை விட்டு ஒரு நாளும் விலகாதுபடிக்கு இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்கிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை. அல்லேலூயா. இதுக்கு தாங்க நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டு இருக்கோம். அல்லேலூயா. இப்போ நம்மோட வாசல் எப்படி இருக்குங்க? திறந்துருக்கு. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாருங்க? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை இது முதல் நீதிரிங்கிடம். நல்லா சொல்லுவோமா? இது முதல் நீதிரிங்கிடம், இது முதல் நீதிரிங்கிடம். ஏன்னா சொல்லுங்களேன், இது முதல் நீதிரிங்கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்தோடு போவாங்க, நம்பிக்கையோடு போவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஜெபம்